மந்திரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார். அதில் நான் கலந்து கொண்டேன். நான் யாரு? நான் இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்கிறார்கள். அப்ப மதுவை எல்லோரும் அருந்துகின்றார்கள், நானும் மதுவை அருந்தினேன். தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்ட உடனே எளிய பிடிச்சு முன்னால தள்ளிட்டாங்க, தொழுக வைங்கன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்துறாங்க. தொழுகையில முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு குல்யாயுகள் காஃபிரூன் அப்படிங்கிற அத்தியாயத்தை அவர் ஓதுகின்றார். சூரத்துல் காஃபிரூன் இருக்கிற போதை இல்லாம ஓதுறத சில பேருக்கு ஆரம்பிச்சா முடிக்க தெரியாது. ஏன்னா அது ஆயத்து திரும்ப திரும்ப குல்யாயுகள் காஃபிரூன் லாபுது மாதாபுது திரும்ப திரும்ப வரும். நானும் ஜனத்துக்கு ஜனதி இருக்கிறேன். அப்ப போதையில ஓதுனாருன்னா இன்னும் ஆகும் பாருங்க. அது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இறை மறுப்பாளர்களே, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடிய ரப்பை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு அப்படின்னு அல்லாஹ் இந்த அத்தியாயத்துல சொல்றான். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, தொழுகை நடத்துகின்ற பொழுது இதெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். லா அஅ்புது அப்படின்னா நான் வணங்கவில்லைன்னு அர்த்தம். லாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அஅ்புதுதான் நான் வணங்குகின்றேன், மாத்தஅ்புது நீங்கள் வணங்கக்கூடிய லாத்து உஸ்ஸா மனாத்து இது போன்ற தெய்வங்களை எல்லாம் நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிற அர்த்தம் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு போதை தலைக்கு ஏறி லாப புல்ல இல்லாம ஆகிட்டு ஓடுனார தொழுகையை பாத்திலா போய். அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அமைதியா கொடுக்கப்பா தம்பி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதரே, கொஞ்சம் அல்லாஹ்க்கு தெளிவான ஒரு வசனத்தை இறக்கி வைத்தால் நன்றாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயம் சூரத்துல் மாஇதால 90, 91 இந்த 2 ஆயத்துகளையும் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் கம்ரு வல் மைசிர் வல் அன்சார் வல் அஸ்லாம், மதுபானம், சூதாட்டம், அம்பை எறிந்து குறிகேட்குதல், பலிபீடங்கள், இதுவெல்லாம் ரிஜிசுன், அதுவெல்லாம் அசுத்தங்கள். அசுத்தம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானின் செயல்கள். எத்தனை தரவு பாருங்க இந்த ஆயத்துல. ஒண்ணு மதுபானம் அசுத்தம் அல்லாஹ் சொல்லிட்டான். அசுத்தம்னா என்ன அர்த்தம்? மனித மலம் அசுத்தம், மனிதனுடைய சிறுநீர் அசுத்தம். எவனாவது மனித மலத்தை சாப்பிடுவானா? மனித சிறுநீரை எவனாவது குடிப்பானா? அதற்கு சமமானதுதான் மதுபானம். ஒருத்தன் மதுவை அருந்துகின்றார் என்றால் அவர் மனித மலத்தை சாப்பிட்டதற்கு சமம், மனிதனுடைய சிறுநீரை குடிப்பதற்கு சமம். அல்லாஹ் ரிஜிசுன், அது அசுத்தம் என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது பாருங்க, அமலி ஷைத்தான், அது ஷைத்தானின் செயல். ஷைத்தானின் செயல் நல்லா இருக்குமா? என்னைக்கு ஷைத்தானுடைய செயல் வந்துச்சோ அதை இஸ்லாமியர்கள் செய்வது கூடாது. மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். கட்டளையிடுகின்றான் ஆண்டல். அல்லாஹ் கட்டளையிட்ட பின்னால் அதை போய் நம்ம தலையை நுழைக்கலாமா? வட்டி வாங்காத, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, திருடாத, ஏமாற்றாத, கலப்படம் செய்யாத அப்படின்னு அல்லாஹ் தடை செய்த பின்னால் அந்த தடையை நாம் மீறுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அப்ப நாம் மூணாவது தடை என்னது? அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லக்கும் துஸ்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். மதுபானம் அருந்தவில்லை என்றால் நீங்கள் வெற்றி பெறலாம், மதுபானம் அருந்தினால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். அப்ப எதிலே வெற்றி இருக்கிறதோ அதைத்தான் நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த ஆயத்துல பாருங்க, இன்னமா யுரீது ஷைத்தானு, ஷைத்தான் நாடுவதெல்லாம் ஐயூதிய பைனக்குமுல் அதாவத்த வல் பகலா, விரோதத்தையும் சண்டையையும் தான் மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் ஷைத்தான் நாடுகிறார். தண்ணி அடிப்பதற்கு முன்னால வட மாப்பிள, வாங்க மாமா, வாங்க மருமகன, வாட அண்ணன் தம்பியும் வாங்க. தலைக்கு ஏறினவனா நீ என்னடா எனக்கு மாப்பிள, நான் என்னடா உனக்கு மச்சான். சண்டைகள் வந்துவிடும், கைகலப்புகள் வந்துவிடும். எத்தனையோ வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம், மது அருந்திய பின்னால்
காரணத்தினால் தந்தை மிருகமாக அவன் மாறிவிடுகின்றான். சமீபத்தில் கூட நாம எல்லாம் கேள்விப்பட்ட பேப்பர்கள்ல படிச்சிருப்போம். ஒரு தாத்தா போதையில தேடிய கர்ப்பமாக்கி விட்டார். இது மிருகத்தனமான செயல் கிடையாதா? எத்தனை வீடுகள்ல உட்காருங்கப்பா, ஏன் அந்த வயது அப்ப போதையின் காரணத்தினால் மனைவியா, தாரமா, தந்தையா, அம்மாவா என்ற வித்தியாசம் தெரியாமல் மிருகங்களாக மாறி அவர்களை கற்பழிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோமே, இது யாருடைய செயல்? சைத்தானுடைய செயல் கிடையாதா? அவன் தானே அந்த குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், சொந்தக்கும் அன்பிக்கிறீர்களா? சரக்கு உள்ள போயிட்டுனா அல்லாஹ்வை யாராவது திக்ர் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. சரக்கு உள்ள போயிட்டு அப்படின்னா பாங்கு சப்தம் காதல விடாது, தொழுகையின் சப்தம் காதிலே விடாது. அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டோம், அனிஸ்ஸலா தொழுகையை விட்டோம், அந்த மது உங்களை தடுக்கிறது. அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டோம், தொழுகை விட்டும் தடுக்கின்ற ஒன்றை நாம் அருந்தலாமா? பெருமானார் சாதனை படைக்கிறார்கள், அதை அருந்தாதே. நீங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டீர்களா? தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு 8 வகையான தத்துவங்களை வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இப்ப அமெரிக்கால ஒரு செயல் நடந்துச்சுன்னா அதே மைக்ரோ செகண்ட்ல நம்ம டிவியில பார்த்திருந்தோம், அதற்கு முன்னால செல்லுல பார்த்திருந்தோம். ஒரு செய்தி வேகமாக பரவுகிறது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபியை கூப்பிட்டு நீங்க போய் இந்த மாதிரி ஒரு ஆயத்து இறங்கி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுவார்கள். இந்த ஆயத்து மது ஹராம் சம்பந்தப்பட்ட வசனம் இறங்கிய பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 திக்கிலும் என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்களை அனுப்பி வைப்பார்கள். புகாரியில 2464வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பாறை எடுத்திருக்கிறார். மதீனால பெரிய பார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அதுல யார் பணி செய்யறார்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பணி செய்யறாங்க. உங்களுக்கெல்லாம் மதுவை ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு சஹாபி வராரு, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டால், இன்னும் நீங்க மதுவை குடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு சொன்னார்கள், எனக்குன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், உஹ்ருஜ் வெளியே கொண்டு செல்லுங்கள், ஃபஅக்ரிகுஹா அதை கீழே கொட்டி விடுங்கள், யாருக்கும் நீங்கள் கொடுக்க கூடாது. இஸ்லாத்துல பொதுவான சட்டம் என்னன்னா அல்லாஹ் எதை நாம் சாப்பிடுவதற்கு, அருந்துவதற்கு, செய்வதற்கு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தடை செய்து விட்டாரோ அதை விற்பனை செய்வதும் கூடாது, அன்பளிப்பு செய்வதும் கூடாது, இனாமாக கொடுப்பதும் கூடாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா தங்கம் வெள்ளி ஆண்களுக்கு மட்டும்தான், தங்கம் பட்டு ஆண்களுக்கு மட்டும்தான் ஹராம். நம்ம மனைவிமார்களுக்கு, நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஹலால். அதனால தங்கம் வியாபாரம் செய்யலாம், தங்கத்தை அன்பளிப்பு செய்யலாம், பட்டு வியாபாரம் செய்யலாம், பட்டை அன்பளிப்பு செய்யலாம். பண்டிகை ஆண்களுக்கு மட்டும் ஹராமே, பெண்களுக்கு ஹராம். அப்போ பண்டிகை வியாபாரம் செய்வது கூடாது. மது ஆண்களுக்கு மட்டும் ஹராமா, பெண்களுக்கும் ஹராம். எனவே மதுவை வியாபாரம் செய்வது கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூலில் 2678வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னல்லாஹ இதா ஹர்ரம ஷைஅன் ஹர்ரம ஸமனஹு, அல்லாஹ் ஒன்றை, ஒரு காரியத்தை, ஒரு உணவை, ஒரு பானத்தை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஹராமாக்கி விட்டால் அதனுடைய காசையும் அல்லாஹ் ஹராமாக்கி விடுவார். அது அன்பளிப்பு செய்வது கூடாது, இனாமாக கொடுப்பது கூடாது, விற்பனை செய்வது கூடாது என்று பெருமானார் அவர்கள் சொல்வார்கள். அப்ப அபூ தல்ஹா சொல்றாங்க, இது யாருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறாங்க? லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள இந்த மதுவை எல்லாம் மதீனா வீதிகளிலே கொட்டி விடுங்கள் அப்படின்ற உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாவற்றையும் கொட்டி விட்டார்கள். ஹதீஸ்ல வருது, ஃபஜரத் ஃபி சிகக்கில் மதீனா,
மதீனாவுடைய வீதிகள்ல ஆறாக ஓடியது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதுவை ஹராமாக்கினால் பெருமானார் செய்த மாபெரிய ஒரு சாதனை. இந்த சாதனை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் சமீபமாக அந்த சாதனை தோற்கடிக்கப்பட்டு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வயது வித்தியாசம் இல்லாம இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மதுபானம் தடை செய்யப்பட்ட பின்னால் யாராவது மது அருந்தினார் என்று நிரூபிக்கப்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 கசையடிகளை கொடுப்பார்கள். ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுது. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் செருப்பால் அடிப்போம், அந்த மது அருந்தியவரை பச்சை மட்டையால் நாங்கள் அடிப்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல 40 தான். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல சற்று அதிகமாகிய காரணத்தினால் 40 80 அடியாக ஆக்கினார்கள் என்பதையும் செய்திகள் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ஒரு மனுஷன் கொலை செய்யும் சொன்னா கொலை செய்ய மாட்டான், விபச்சாரம் பண்ணினா விபச்சாரம் பண்ண மாட்டான், பெரும்பாலும் அதான் நான் செய்ய மாட்டேன்னுவான். சரி, அந்த கடையை திருப்பிட்டு வாடா அப்படின்னா மாட்டிக்கிறோம்பா அப்படின்பா. சரி, ஒரு கோட்டு வாங்கி தரேன் குடிக்கான்னு கேட்டா குடிக்கம்பா. குடிச்சுட்டா திருடுவான், விபச்சாரம் செய்வான், விபச்சாரத்தை மறைப்பதற்கு கொலையும் செய்வான். இன்னைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல ஒரு மாணவர் அடித்துக் கொல்லப்பட்டார். நீ கூட செய்திகள்ல அதை சொல்லி காட்டுகிறார்கள். எதற்காக? அந்த கல்லூரியில கஞ்சா நடமாட்டம் அதிகமாக காட்சி தருகிறது. முதல்வர் கல்லூரி முதல்வர்கிட்ட போய் இந்த மாணவர் சொல்லுகின்றார், மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. உடனே 5 பேர் கொண்ட கும்பல் என்ன செய்தா அப்படின்னா, இதுல மாட்டியான கொடுக்குறேன்னு சொல்லி கஞ்சாவை வாயில போட்டுக்கிட்டு அந்த மாணவனை அழித்துக் கொண்டார்களே. 19 வயசு மாணவன். 2 தினங்களுக்கு முன்னால் பாருங்கள், கன்னியாகுமரியில ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல மாணவிகள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க சரத்தை ஊற்றி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களே வீடியோ எடுத்து வலைதளங்களில போடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே சொன்னார்கள், மது என்பது எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே. ஒருத்தன் சரக்கு உள்ள போயிட்டு அப்படின்னா மது பேர் வச்சாங்கன்னா அது மதியை இல்லாமல் ஆக்கிவிடும். அது ஹம்ரு யுகாமிருல் அகில அரபில சொல்லுவாங்க. யுகாமிருனா என்ன அர்த்தம்? மதியை இழக்க செய்துவிடும், அவன் விருப்பமாக மாறிவிடுகின்றான் என்று அதற்கு அரபியிலே தெளிவான ஒரு பழக்கத்தை சொல்வார்கள். அருமையானவர்களே, கலீலுஹு கஸீருஹு ஹராம். நான் 8 கணக்கு போனா தான் எனக்கு போதை வரும், அதை பில்லி கணக்கா குடிக்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க. நீ பில்லியோ குடிச்சாலும் சரிதான், பாட்டிலோட விழுங்கினாலும் சரிதான், உனக்கு போதை வரலையோ சரக்கு ஹராம். அதை நீ ஒரு சொட்டு கூட வாயில் வைப்பது கூடாது. இன்னும் சில பேர் வைத்த வரைக்கும் நல்ல தானிக்கு அல்ல அப்படிங்கிறாங்க, அதை வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், ஃபீஹி தாவுன் வலா தபாவுன். அது நோய் தான் இருக்குதே தவிர இருக்கிற நோயை அதை அப்புறப்படுத்தாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்லுகின்றார்கள். அருமையானவர்களே, ஒரு கிராமத்துல கிராமவாசிகள் ஒட்டுமொத்தமா மது குடிக்கிறாங்க. அப்ப அந்த மதுவிலக்கு அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த கிராமத்துக்கு போய் மக்களை எல்லாம் உட்கார வச்சு ஒரு கண்ணாடி டம்ளர்ல சரக்கை ஊத்தி உயிருள்ள 4 குழு தூக்கி போட்டாங்களா. அந்த குழு குடிக்கு செத்து விட்ட உடனே மக்கள்கிட்ட கேட்டாங்களா, இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சரக்கு குடித்தால் வயிற்றுள்ள பொருளா செத்துடும் அப்படின்றது. ஏன்னா ஒரு உயிரை மாய்க்கிறேங்கிறதுக்காண்டி சொல்லி காட்டினா அவங்க எப்படி விளங்குறாங்க? சரக்கு குடிச்சா வயிற்றுல உள்ள கிருமிதான் செத்துடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இதை எப்படி திருந்த முடியும்? அதனால இன்னைக்கு இளைஞர்களுக்கு நாம் சொல்லி காட்டுகின்றோம். இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கஞ்சாவிற்கும் அபின் போன்ற அந்த போதை வஸ்துக்களுக்கும் அதிகமாகவே அடிமையாகி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான போதை பொருட்களை தயாரிப்பது, அடுத்தவருக்காக தயாரிப்பது, விற்பனை செய்வது, அதை கொண்டு போய் கொடுப்பது, அதற்கு ஐடியா கொடுப்பது, மதுபான கடைகள் நடத்துவதற்கு தங்கள் வீடுகளையும் கடைகளையும்
வாடகைகளுக்கு விடுவது. சில ஊர்கள்ல பார்த்தா பள்ளிவாசல் தாம்பஸ்லயே டாஸ்மாக் கடைக்கு வாடகை விட்டுருக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையோ ஒரு உறுப்புகளை கூட விடாமல் அது அனைத்தையும் அழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு பானம் ஒன்று இருக்குமானால், அது பானமாக இருக்கட்டும், திடமாக இருக்கட்டும், திரவ பொருளாக இருக்கட்டும், அது போதை வஸ்துக்கள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூளையை இல்லாமல் செயல்படாமல் அது ஆக்கி விடுகிறது. கண்களை மங்க செய்கிறது. நாக்கில் பாருங்க ருசித்தன்மை இருக்காது. அதன் சில பேர் தண்ணி அடிச்சு ஊருக்காக அப்படி தூக்கி திப்பாங்க. ஏன்னா நாக்கில் வந்து அவங்களுக்கு உரப்பு தெரியாது, ஆனா வயிற்றுல போய் வேலை செய்யும். மென்மையான குடல்களை எல்லாம் அது நாசமாக்கிவிடும். இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு மீன் தான் சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் நான் கூட ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏன்னா சரக்கு அடிச்சுட்டு மீனை திங்கிட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, எங்களுக்கு அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது 24 மணி நேரம் தண்ணியில தான் கிடக்கும், வெளியே வந்தா செத்துருவோம். நாங்களும் அப்படித்தான் 24 உள்ளதான் கிடப்போம், வெளியே வந்தா நாங்க செத்துருவோம் என்று அவர் சொன்னார் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள், இதயம், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், இவைகளெல்லாம் கூடிய சீக்கிரத்துல நீங்க கல்லீரல் பிரச்சனை போய் பாருங்களேன். முதல்ல மருத்துவர் என்ன கேட்பாரு தெரியுமா? ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டான்னு தான் கேட்பாரு. அந்த பழக்கம் உள்ளவர்களுக்குத்தான் 100 விழுக்காடுகள் அந்த கல்லீரல் பிரச்சனையே ஏற்படும். அதல்லாத மற்ற காரணங்களால ஏற்படும். ஆனா மருத்துவர் அவருக்கு கடமை, அவர் கேட்கத்தான் செய்வாரு. நம்ம கோயிச்சு கூடாது. அப்ப எல்லா உறுப்புகளும் நம்ம வார்த்தைகளை தடுமாற்றம் ஏற்படும், கைகால்கள் நடுக்கம் ஏற்படும் என்பதை எல்லாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சில பேர் நாங்க ஜாலி காட்டி குடிக்கிறோம் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சொல்வாங்க. ஒருத்தன் கேட்டாங்களா, நீ ஆண்ட மதுபானம் குடிக்க, நான் குடிச்சு குடிச்சு நாசமா போயிட்டேன், கவலையா இருக்கு, அந்த கவலையை மறக்க குடிக்கேன்டானா. குடிச்சு குடிச்சு நாசமா போயிட்டேன், கவலையா இருக்கு, அந்த கவலையை மறக்க மறுபடியும் நான் குடிக்க அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னதாக ஒரு ஆசிரியர் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதனால பெருமானார் செய்த சாதனைகள்ல மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த மதுவிலக்கு என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை தவிர மற்ற எந்த மதங்களாக இருந்தாலும் சரிதான், மது குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு அதிகாரமே கிடையாது. மது குறித்து எல்லா செய்திகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்களே, மற்ற சமூகத்து இளைஞர்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். மதுவை நாம் ஒழிக்க வேண்டும். பெரும்பாலான குடும்பங்கள்ல கணவன் மனைவி 2 பேரும் சேர்த்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு கல்யாணத்துல மகளுக்கு கல்யாணம், எல்லாம் மேடைக்கு வந்தாச்சு, பொண்ணோட அத்தானையும் காணும், அம்மாவையும் காணும். வீட்டுல போய் பார்த்தா 2 குடிச்சுட்டு உருண்டு கிடைக்கும். சந்தோஷத்துல மகளுக்கு கல்யாணம் அப்படிங்கிற சந்தோஷத்துல பெண்ணோட அத்தா அம்மாவும் குடிச்சுட்டு வீட்டுல கிடக்கிறார். கடைசியில வீட்டை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு போதை தெரிஞ்ச பிறகுதான் அந்த 2 பேரையும் மண்டபத்துக்கு கூட்டு வந்ததாக கூட ஒரு செய்தி நமக்கு எல்லாம் தெரிகிறது. ஆக அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய செய்த சாதனைகள்ல ஒரு சாதனை மதுவிலக்கை அமல்படுத்தினார்கள். இன்னும் பல சாதனைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல பேசிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற ஹராமை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சமூகத்து இளைஞர்களையும் மற்ற சமுதாயத்து இளைஞர்களையும் வருங்கால சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரினாலும் கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் அல்லாஹ் அவர்களுக்காக செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அளிப்பானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.